Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். காவிரி கூட்டுக்குடி திட்டம் சுமார் 574 கோடியில 2 திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற 769 கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா கொடுத்தாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டுல நான் திறந்து வச்சேன். திருமயத்தில் போக்குவரத்து புதிய பணிமனை அமைக்க 1 கோடி இருக்குது. மாவட்டம் முழுவதும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற புதிய கட்டிடம். பொன்னமராவதியில் புதிய கருவூலம் கொண்டு வரப்பட்டது. மாவட்டம் முழுவதும் ஆரம்ப சுகாதாரங்கள் 30 படுக்கை கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டது. மாவட்டம் முழுவதும் சாலைகள் அகலப்படுத்தும் சாலை மேம்பாடுகள் புதிய கட்டப்பட்டன. பொன்னமராவதி பேரூராட்சியில் போக்குவரத்து காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் மேலத்தானியும் ஆதிராட மாணவர்களுக்கு புதிய தங்கும் விடுதி கட்டப்பட்டது. மாணவர் விடுதி மாவட்டம் முழுவதும் கட்டி கொடுக்கப்பட்டது. கீழால் நிலைக்கோட்டையில் பிற்பட்ட மாணவர்களுக்கு புதிய தங்கும் விடுதி கட்டப்பட்டது. பொன்னமராவதி நகரப்பட்டியில் புதிய துணை நிலையம் அமைக்கப்பட்டது. அரிமளம் தல்லாம்பட்டியில் புதிய துணை நிலையம் அமைக்கப்பட்டது. இவ்வளவு அதிமுக ஆட்சியில் செய்த திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல அரசு வேளாண்மை கல்லூரி உடுமையார் மலையில கொண்டு வந்தோம். அங்கதான் கொண்டு வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி அங்க கொண்டு வந்தது கொடுத்தது அதிமுக ஆட்சி. இப்படி அதிகமான கல்லூரியை திறந்து குறைந்த கட்டணத்தில் கிராமத்திற்கு ஏழை எளிய குடும்பத்தில் மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பெரிய சாதனை படைச்சிருக்கு. இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தேசிய அளவில் 5 ஆண்டு தொடர்ந்து தேசிய விருதை பெற்ற மருத்துவத்துறை நம்முடைய மருத்துவத்துறை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து தேசிய விருது பெற்றோம். அப்போ திண்டுக்கல்ல நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி 2 கையும் இல்லாத என்னை வந்து சந்திச்சார். 2 கையும் பொறுத்துங்கினார். எங்கேயா பொறுத்த முடியும் 2 கை இல்லாத? இல்லை எங்களுடைய மருத்துவர்லாம் சொன்னாங்க முதலமைச்சர் நினைத்தா 2 கையும் பொறுத்தலாம். நான் உடனே விஜய் பாஸ்கிட்ட அனுப்பிச்சு வச்சேன். இவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் மருத்துவரை சந்திச்சு இது சாத்தியமாகுமா என்று அவர் ஒரு மெடிக்கல் டீம் போட்டு அதெல்லாம் அவரை சோதனைக்கு உட்படுத்திப்பட்டு இதை செஞ்சு பார்க்கலாங்க அப்படின்னார். சரி, நாங்கள் ஒரு மெடிக்கல் டீமில் இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை வெட்டி அவருக்கு பொருத்தி நலமோடு வளமோடு சிறப்பா திருமணமாகி குழந்தையோடு இருக்க 2 கையும் இல்லாதவருக்கு 2 கையும் பொருத்தி அரசு மருத்துவமனையில் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில கால்பந்து வீராங்கனை மருத்துவமனையில கால் இல்லாத வர்றாங்க, உயிரோட போனா உயிர் இல்லாத வர்றாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கடலூர் என்று கருது அடுத்தது வருது. இன்றைக்கு சளிக்கு மருந்துக கொடுங்கன்னா நாய்க்கடி மருந்து கொடுக்குறேன். இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்க நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில கிட்னிய திருடுறாங்க. எங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இப்படி முறைகேடு நடந்திருக்குது. இது யாரு இங்க சோதனை நடத்துறா? திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனை சோதனை செய்யறாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தரப்படும். கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க யாரா இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, யாராவது திமுக மருத்துவ ஆபரேஷன் பண்ணியிருந்தா நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நாமக்கல் மட்டும் குமராவளையத்தில் ஒரு கிட்னிய எடுக்கிறேன்னு சொல்லி அதே மருத்துவமனைக்கு போய் கிட்னியை போய் எடுத்திருக்கிற கிட்னியை கொடுப்பதாக சொல்லி போய் எடுத்திருக்கிறாங்க. எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா போய் ஒரு லேடி போய் கிட்னி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஸ்கேன் பார்க்கும்போது கல்லீரல் எடுத்துட்டாங்க.
அதனால தான் சொல்றேன், நீங்க உஷாரா இருக்கணும். இனிமேல் திமுக காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணினீங்களா உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும். இன்றைக்கு இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. 3 ஆண்டுல 5% உயர்த்தி இன்னைக்கு 67% மின் கட்டணம் உயர்வு. எப்படி மக்கள் இந்த மின் கட்டணத்தை கட்ட செலுத்த முடியும்? மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கிற நிலை திமுக ஆட்சியில் பார்க்க முடியும். அதோட கடையில பீக்கவருக்கு டபுள் சார்ஜ், 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. அதே போல உள்ளாட்சி துறையில, இந்த நகராட்சியில இன்னைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திக்கிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்வு, 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. 112% வரிய வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% வரி உயர்த்தப்பட்டது. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். குடி வரியா உயர்த்திட்டாங்க. இப்படி மக்கள் மீது வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? சொல்லிட்டேன். அதே போல ஆலங்குடியில வம்பன் டிப்ளமோ வேளாண்மை கல்லூரி கொடுக்கப்பட்டது. கொடும்பால் உள்ள அரசு ஐடிஐ கல்லூரி கொடுக்கப்பட்டது. அம்மா பூங்காவை கலைஞர் பூங்கான்னு மாத்திட்டான். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. பேரை மாத்தி வைக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வேணுமா? இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? கேவலமா இல்ல? நாம் பெற்ற பிள்ளைக்கு அவன் பேர் வைக்கிறான். ஏதோ அநியாயம் எங்க போய் சொல்றது? ஆக வரியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலை உயர்வால், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரர் இருக்கின்ற குடும்ப தலைவருடைய வங்கியில மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும், பணி முடிந்து வீடு செல்வதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய பெண்களுக்கு அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். அதோட இப்ப மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாம நகர பேருந்துல பயணம் செய்யலாம். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள், வியாபாரிகள், அவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டு தொடர்ந்து பரப்புரையை மேற்கொண்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.